வணக்கம். சின்ன குருவி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நீங்கள் இப்போ பார்க்குறது த்ரெட் எம்போஸ் ஸ்டிச்சஸ் தான். த்ரெட்டு வச்சு எம்போஸிங்காக எப்படி ஸ்டிச்சஸ் போடுறதுன்ட்டு ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம போடலாம். முதல்ல ரிங்கில் துணியை நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஊசி எடுத்து 6 இலை நூல் 6 இலை நூல்னால் ஊசி கொஞ்சம் பெருசாக மெல்லிசாக இருக்கட்டும். காது பகுதி ஹோல்ஸ் பகுதி கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். நூலை 6 இலை நூல் கோத்துக்கோங்க. இப்போ நான் ஃப்ளை ஸ்டிச்சஸ்க்கு வரைகிற மாதிரி ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு ஸ்லாண்டிங் லைன் 2 கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை எப்படி ஃப்ளை ஸ்டிச்சஸ் நம்ம ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி கீழேருந்து மேலே, அப்புறம் சென்டர் கீழே சைடில் கீழேருந்து மேலே, திருப்பி சென்டர் திருப்பியும் அடுத்த சென்டருக்கு போயிடுங்க. போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வாங்க. இதே மாதிரி அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம ஃபில்லிங் ஒர்க் பண்ணணும். ஒரு சிங்கிள் லைனை வச்சு பெருசாக ஒரு ஃப்ளவர்ஸை ஒரு செடியில் பூ இருக்கிற மாதிரி, இல்லை செடியில் திக்னஸ் கொடுக்குறது இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நீங்கள் பயன்படுத்தலாம். இது த்ரெட் எம்போஸ் ஸ்டிச்சஸ். எம்போஸிங்காக தெரியும். இதில் நான் ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி ஒரு 6 த்ரெட்டு வச்சு போடுறேன். சிங்கிள் லைன் தான். அதுவே நீங்கள் டபுளாக போட்டு கூட எம்போஸிங் பண்ணலாம், ட்ரிபிளாக போட்டு கூட எம்போஸிங் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ கீழே வந்துட்டேங்க. கீழே திருப்பியும் சென்டர் வந்துருங்க. வந்துட்டு ஊசியை அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு அதை கவர் பண்ணி ஒரு சுற்று, திருப்பியும் த்ரெட்டுக்குள்ளே விட்டு கவர் பண்ணி ஒரு சுற்று. இந்த மாதிரி நீங்கள் அதை ஃபுல்லாகவே சுற்றிட்டு வரணும். அந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைனு, சென்ட்ரல் லைனு எல்லா பகுதியிலும் பாட்டாக நீங்கள் இந்த மாதிரி சுற்றி என்ட்ரு கார்னர் திருப்பி கீழே வாங்க. அப்படியே கீழே சென்டருக்கு வந்துடுங்க. இப்போ சென்டர் அது ஃபுல்லாக இன்னும் முடியல. கார்னரில் சுற்றி சென்டர் ஸ்லாண்டிங் லைனில் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி போட்டுருங்க. அந்த த்ரெட்டுக்குள்ளே இந்த ஊசியை விட்டு அந்த த்ரெட்டை கவர் பண்ணி ஊசியை நூலுக்குள்ளே விட்டு அப்புறம் வெளியே எடுக்கிறேன். நாட்டு இதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. ஊசியை அந்த த்ரெட்டை கவர் பண்ணி ஊசியை உள்ளே கொடுத்து வெளியே எடுக்கிறேன். இதே மாதிரி அந்த த்ரெட்டு கார்னர் வரைக்கும் நீங்கள் போட்டுருங்க. ஒவ்வொரு ஸ்லாண்டிங் லைன்லையும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது போடுறது சுலபமாக ஈஸியாக போட்டுடலாம். டைமும் நமக்கு ரொம்ப எடுக்காது. சாரீ, சுடிதார், அடுத்து ஃப்ராக்கு, ப்ளவுஸில் ஸ்லீவு, பேக் சைடெல்லாம் போடலாம். அதுக்கப்புறம் பில்லோ கவர், பெட்ஷீட்டு இதிலெல்லாம் கூட இந்த எம்ப்ராய்டிங் போடலாம். குஷன்னு, மிஷின் கவர் இதுக்கெல்லாம் கூட நீங்கள் போடலாம். டிவியில் ஒரு கிளாத் விரிச்சிங்கன்னா, காட்டன் கிளாத்தாக இருந்தால் அதில் சைடு கார்னரில் கூட நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் போடலாம். இப்போது நான் ஒரு பக்கம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பு இதே மாதிரி த்ரெட்டில் ஊசியை உள்ளே கொடுத்து கவர் பண்ணி வரேன். இது நல்ல ஸ்பீடாகவே இந்த தையல் போடலாம். இது ஃபுல்லாகவே இந்த எண்டு வரைக்குமே நீங்கள் அந்த கார்னர் வந்ததும் திருப்பியும் அடுத்த ஸ்லாண்டிங் லைனுக்கு போங்க. ஸ்பீடாக முதல் ஸ்பீடு கம்மியாக நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஸ்பீடாக நீங்கள் எடுத்து போடலாம். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ ஸ்பீடாக போட்டுட்ருக்கேன். இப்போது ஸ்லாண்டிங் லைனை ஸ்ட்ரெயிட் போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்ருக்கோம். ஃப்ரெஞ்ச் நாட்டு ஊசிக்குள்ளே நூலை கவர் பண்ணி ஒரு நாட்டு போடுறது ஃப்ரெஞ்ச் நாட்டு. த்ரெட்டு எம்போஸ் ஸ்டிச்சஸ்க்கு த்ரெட்டில் ஊசியை உள்ளே விட்டு கவர் பண்ணி அப்படி சுற்றி போடுறது த்ரெட்டு எம்போஸ் ஸ்டிச்சஸ். இப்போ நான் முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அடுத்த பக்கம் ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு சென்டர் வாங்க. கார்னர் வரைக்கும் அந்த கவர் பண்ணுறது த்ரெட்டை நீங்கள் கவர் பண்ணணும். கார்னர் வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் முடிக்க போகிறேன். இதே மாதிரி நீங்கள் சைடுலலாம் இதே மாதிரி லைன் போட்டு ஸ்லாண்டிங் லைன்லாம் கொடுத்து இதே மாதிரி இந்த சிங்கிளை நல்ல பெருசாக நீங்கள் ட்ரா பண்ணி நீங்கள் போடலாம்.
பென்சிலில் ட்ரா பண்ணுங்க. அது மேலே இந்த ஸ்டிச்சஸ் போடும் பொழுது அந்த லைன் வந்து மறைஞ்சிடும். இப்போ நான் எண்டில் வந்து முடிக்கிறேன். அவ்வளோதான். ஃபுல்லாக கார்னரில் வந்து திருப்பி மறுபடி சென்டர் வாங்க. அப்போ திக்னஸ் வந்து அதிகப்படுத்தலாம். இப்போது இதே மாதிரி ஸ்லாண்டிங் லைன் கொடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்லாண்டிங் லைன் 2 கொடுத்து நான் அது பாருங்கள் பெருசாக போட்டிருக்கேன். இதை இன்னும் கூட நீங்கள் பெருசுப்படுத்தலாம். பாருங்கள், ஒரே லைன் தான், சிங்கிள் லைனு. இந்த எனக்கு இது 6 இலை நூல் வந்து இந்த திக்னஸ் கொடுத்துருக்கு. அதே 6 இலை நூலில் சிங்கிள் லைன் போடும்போது நீங்கள் 2 வாட்டி நீங்கள் குத்தி எடுத்திங்கன்னா திக்னஸ் கிடைக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக எம்போஸாக இன்னும் நல்லா எம்போஸாக தெரியும். இதை பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்லா அடர்த்தியாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் சிம்பிளாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக சுலபமாக நீங்கள் போட்டுடலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அழகாக த்ரெட் எம்போஸ் ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் கற்றுன்ட்ருப்பீங்க. அடுத்த எம்ப்ராய்டிங் கிளாஸில் இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.